ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வு தரும் உணவின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில கூட வேத வசனத்துக்கு நாம் செவி கொடுத்து செபிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்துல 6 முடிய இறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்பி இருக்கிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரு தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்தினின்று மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். செபிப்போமாக. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, வேத சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒரு தரம் எங்களுடைய பாவ சாம கேடுகளுக்காக கல்வாரி சிலுவையில மரித்து உயிர் சேர்ந்தேன். ஆண்டவரே, உம்மோடு கூட இணைக்கப்பட்ட நாங்களும் உம்மோடு கூட இணைந்து வாழ கர்த்தர் அருள் புரியும்படியா செபிக்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் இந்த நாளிலே இந்த வேத சத்தியங்கள் எல்லாம் வாசிக்கிறார்கள் அப்பா, தினந்தோறும் படிக்கிறார்கள், ஆனாலும் கூட புரியவில்லை என்று சொல்லுகிறார்கள். சுவாமி, இந்த வேதத்தின் ரகசியங்கள் எல்லாம் காணும்படி என் தேவனாகிய கர்த்தர் இந்த நிகழ்ச்சியாய் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனக்கண்களை, பிரகாசமான மனக்கண்களை திறந்து விடும்படியா செபிக்கிறோம். ஊழியத்தில் ஈடுபட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அநேக வெளிப்பாடுகளை இந்த வேத சத்தியத்தின் வழியா நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, அநேக ஊழியக்கார பிள்ளைகள் இதோ ஊழியத்தின் நிமித்தம் அநேக உபத்திரங்கள் வேதனைகள் வந்தவுடனே மிகவும் ஆண்டவரை வேதனைப்பட்டு பின்வாங்கி போயிருக்கிறார்கள். அவர்கள் இந்த வருடத்தில் ஆண்டவரே மீண்டுமாய் உம்முடைய கல்வாரி சிலுவை பற்றி கொண்டு உம்முடைய அன்பை ருசி பார்த்து மீண்டுமாய் உமக்காக இந்த உலகத்தில ஓட உழைக்க தேவனாய் கர்த்தர் அழைத்து வந்து உம்மோடு கூட இணைத்துக் கொள்ள முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. இந்த நிகழ்ச்சியுடைய அநேக ஊழியக்காரர்கள் பின்வாங்கி போனவர்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதை நான் அறிவேன் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. ஒவ்வொருவருடைய அன்பின் கயிறினால் இழுத்துக் கொள்ளும்படியாய் மீட்பர் இயேசு நாமத்தால் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.